விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையூர் கிராமத்துல தான் இருக்கிறோம். இங்க ஒரு சிற்பத்தை பார்த்தோம். ஆனா உண்மையாவே இது என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து நம்ம வந்து பயங்கரமா அடிச்சு விடணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனா இதை பத்தி நமக்கு தெரியல. இதை தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு என்ன சிற்பம். இது வந்து என்ன சிற்பங்க இது? இது பல்லவர் காலத்து முருகர் சிற்பம். எப்படி சொல்றீங்க இது வந்து பல்லவர் காலத்து முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு? பல்லவர் காலத்து முருகர் சிற்போடைய அடையாளமே வந்து கையில வந்து வேல் இருக்கு, சேவல் கொடியோட இருக்காரு, அபயகஸ்தத்தோட இருக்காரு, தாமரை பீடத்துல நின்ற கோலத்துல இருக்காரு முருகர். அப்படியா? ஆமா, அவருக்கு வந்து கரண்ட மகுடம் இருக்கு. இது வந்து அந்த பல்லவர் காலத்து சிற்பம் நீங்க சொல்றீங்களா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் இது? இது வந்து 8ல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னா எத்தனை வருஷம்? ஒரு 1300 வருடங்கள் பழமையான சிற்பம் இது. இது நீங்க எப்ப கண்டுபிடிச்சிங்க? இது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சது. இது வந்து கண்டுபிடிச்சி இப்போ நீங்க வந்து இது முருகர் சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் கேட்டு இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க? இது முன்னாள் ஆணையர் அவர்கள், தொல்லியல் துறை ஆணையர்கள்ட்ட வந்து இது கலந்து யோசிச்சு இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணி வந்து முருகர் சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஊர் மக்கள்கிட்ட இதை சொன்னா ஏத்துப்பாங்களா? இது அவங்க வந்து தொல்லியல் ரீதியாக அவங்களுக்கு நிறைய செய்திகள்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல அதிக கொற்றவை வழிபாடு முறை நிறைய இருக்கு, துர்க்கை வழிபாடு. அவங்களுக்கு வந்து இந்த கல்லுல சிற்பம் இருந்தாலே அவங்க துர்க்கையும் தான் வழிபாடுவாங்க. அவங்களுக்கு இந்த அடையாளங்கள்லாம் தெரியாது, இறை வடிவங்கள்லாம் தெரியாது அவங்களுக்கு.